செப்டம்பர் 24, 2023 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 303இல் எழுத்தாளர் வி. ரமணனின் இசைக்கட்டுரை நல்ல இசையின் அடையாளமான 2 எழுத்துக்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஒருவர் எதுவாக விரும்புகிறாரோ அது பற்றிய எண்ணம் ஆழ் மனதில் பதிந்துவிட்டால், தொடர்ந்து அது தொடர்பான சிந்தனை எழுந்தால் நிச்சயம் அதை அவரால் அடைய முடியும் என்கிறது உளவியல். இந்த உண்மையை பலரின் வாழ்க்கையும் நமக்கு சொல்லுகிறது. இம்மாதிரி எதிர்காலத்தில் ஒரு துறையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் மற்றும் அது தொடர்பான சிந்தனைகளை எழுவது ஒருவரின் வாழ்க்கையின் 10-12 வயது என்ற கட்டம். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஒரு துறையில் ஈர்ப்பு ஏற்பட்டு அதில் ஆர்வம் அதிகமாகி அதனுடனே வளரும் வாய்ப்பு என்பது இறைவன் அவருக்கும் இந்த உலகிற்கும் அருளிய பரிசு. இசை உலகிற்கு அப்படி அளிக்கப்பட்ட ஒரு பரிசுதான் இசையரசி MS. அம்மாவின் வீணை இசையை தினசரி கேட்டுக்கொண்டிருந்தாலும், அதில் கேட்டவற்றை பாடலாக பாடிக்கொண்டே இருந்தாலும், குழந்தை குஞ்சம்மாவுக்கு எந்த மொழி இசையாக இருந்தாலும் அதை ஒருமுறை கவனித்து கேட்டால் அது என்ன ராகம், தாளம் எது என்று புரிந்து கொள்ள தெரியாத வயதிலேயே அதை அப்படியே தவறாமல் பாடக்கூடிய சக்தி இருந்தது. தான் ஒரு வீணை கலைஞராக இருப்பதால், தன்னோடு வளரும் குழந்தை என்பதால் மட்டுமல்லாமல், குஞ்சம்மாவுக்கு ஒரு பாடகியாகும் திறன் என்பதை தாண்டி இயல்பாகவே இந்த சக்தி இருப்பதை உணர்ந்தார் அந்த குழந்தையின் தாயார் சண்முக வடிவு. குழந்தைக்கு பாட்டில் இருக்கும் ஆர்வத்தை கவனித்த சண்முக வடிவு அவருக்கு முறையாக சங்கீதம் கற்பிக்க எண்ணினார். நீண்ட சிந்தனை போராட்டத்திற்கு பின்னர் அவர் இந்த முடிவை எடுக்கிறார். அந்த காலகட்டத்தில் பெண் கலைஞர்கள் பக்கவாத்திய கலைஞர்களாக மட்டுமே பார்க்கப்பட்டார்கள். பாடகிகள் அதிகம் அறிமுகமாகாத காலம். இந்த பெண் பாட்டு கற்று பின் கச்சேரிகள் செய்யும் வாய்ப்புகள் இல்லாது போனால் பணம் எதுவும் சம்பாதிக்க முடியாமல் போய்விடும் என்ற கவலையும் இருந்தது. ஆனால் தொடர்ந்து குஞ்சம்மாவை கவனித்த சண்முக வடிவு அவரை ஒரு பாடகி ஆக்குவது என்று முடிவு செய்து ஒரு நல்ல குருவை தேடிக்கொண்டிருந்தார். ஆம், தேடித்தான் கொண்டிருந்தார். நல்ல குரு அமைவதற்கும், அதுவும் சரியான நேரத்தில் அவர் கண்ணில் பட்டு வித்தையை கற்றுக்கொள்ள மாணவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிறது நம் வேதங்கள். மேலும் பிராமணர்களின் ஏகபோக சொத்து போல பராமரிக்கப்பட்டு வந்த இசையை ஒரு தேவதாசி பெண்ணுக்கு சொல்லித்தர பலர் தயக்கம் காட்டினார்கள். இந்த நிலையில் சண்முக வடிவு தேடி கண்டுபிடித்தவர் மதுரை TK ஸ்ரீனிவாச ஐயங்கார். மதுரை பிரதர்ஸ்களில் ஒருவரான இவரின் தமையனாரும் இசை கலைஞர்தான். இவர்களின் குரு நாமக்கல் நரசிம்ம ஐயங்கார். பெரிய இசை மேதையாக அறியப்பட்டவர். அவர் சண்முக வடிவின் நேர்த்தியான வீணை வாசிப்பை பாராட்டியவர். ஸ்ரீனிவாச ஐயங்காரிடம் சென்று தன் மகளை இசை சான்றோர்கள் சபையில் நிறுத்த விரும்பும் தன் ஆசையை சொன்னார். தன் குரு பாராட்டிய சண்முக வடிவின் மீது இருந்த மரியாதையால் அதை ஏற்ற அந்த வித்வான் தன் மாணவி பின்னாளில் இசையின் உச்சத்தை தொடுவார் என்று அந்த வினாடியில் நினைத்து பார்த்திருக்க கூட மாட்டார். பஞ்சாங்கத்தில் பார்த்து நல்ல நாளும் நாழிகையும் குறித்து கொடுத்தார். அந்த நாளில் சம்பிரதாயப்படி சரஸ்வதிக்கு அஷ்ராபியாச பூஜை செய்து தேங்காய் உடைத்து நைவேத்தியம் செய்து வெற்றிலை பாக்கு பழம் தட்டில் தட்சணை வைத்து அம்மாவையும் மீனாட்சி படத்தையும் குருவையும் நமஸ்கரித்த பின் நல்ல வேளையில் சங்கீத பாடம் ஆரம்பமாயிற்று. குருவுக்கும் சிஷ்யைக்கும் துவங்கிய அந்த நல்ல வேளை இசை உலகிற்கு நல்ல வேளையாகவும் ஒரு இசையரசி பிறந்த வேளையாகவும் அமைந்தது. அந்த நாட்களில் சுழிப்பெட்டி கிடையாது. ஹார்மோனியம் சங்கீதம் கற்றுக்கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட வாத்தியம் இல்லை. சங்கீதம் என்றால் சுதிக்கு தம்புரா மட்டும்தான். இதில் பாடுபவரின் குரல் நயத்துக்கு ஏற்ப சுதி சேர்த்து
பின்னர்தான் பாடத் துவங்க முடியும். பல மேடைகள் கண்ட ஒரு தேர்ந்த கலைஞன் பாவாடை சட்டை அணிந்த ஒரு சிறு பெண்ணுக்காக அந்த தம்பூராவை மீட்டி குழந்தையின் குரலுக்கேற்ப ஸ்ருதியை சேர்த்து ஆரம்பித்தார். முதல் முறையாக குடும்பத்தினர் அல்லாத ஒருவரின் முன் சற்றே பயத்துடன் உட்கார்ந்தார் குஞ்சம்மா. சங்கீதத்தின் பாலபாடமான சரிகம பதனிச என சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். கற்பிக்கும் போது இந்த சரளி வரிசையை பாடுவதிலிருந்தே ஒரு குரு தன் மாணவனை மதிப்பிட்டு விடுவார். ஐயங்கார் பயிற்சி ஆரம்பித்த 3வது நாளே இந்த பெண்ணின் திறன் கண்டு பிரமித்து போனார். குறைந்தது 2 மாத காலத்திற்கு பின்னர் போக வேண்டிய கட்டங்களான சரளி வரிசை, ஜண்ட வரிசை, தாட்டு வரிசை, 3 காலங்களில் ஸ்வரங்களை பாடுவது போன்றவைகளை மிக அனாயாசமாக அந்த குழந்தை சில நாட்களிலேயே கற்றுக்கொண்டு விட்டது. ஒரு கஷ்டமும் கொடுக்காத மாணவியை எந்த குருவுக்குத்தான் பிடிக்காது? தன் மாணவி மிக நல்ல பாடகியாக கூடிய அடையாளங்களை கண்ட குரு மற்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வழக்கமான பாணியிலிருந்து மாறி சரளி வரிசை பயிற்சியை வழக்கமான மாயா மாளவ கௌளை ராகத்தில் மட்டுமில்லாமல் கல்யாணி, கரகரப்பிரியா போன்ற ராகங்களில் சொல்லிக் கொடுத்தார். பொதுவாக ராகங்களில் அமைந்த எளிய பாடல்களை கீதமாக சொல்லிக் கொடுத்த பின்னர்தான் இந்த பயிற்சியை அளிப்பார்கள். அந்த வயதிலேயே ராகங்களுக்கு இடையே இருக்கும் வேறுபாடுகளை பாடல்கள் மூலமாக கற்காமல் எளிதாக ஸ்வரசானத்திலேயே புரிந்து கொண்டாள் அந்த சிறுமி. ஆனால் அந்த சிறுமிக்கு அந்த குருவிடம் நீண்ட நாள் பாடல் கற்கும் வாய்ப்பில்லாது போயிற்று. வெளியூர் கச்சேரி ஒன்றுக்கு சென்றிருந்த சீனிவாச ஐயங்கார் வைகுண்ட பிராப்தியை அடைந்து விட்டார். ஆனால் ஷட்ஜமமும் பஞ்சமமும் சுவாசமாகவே ஆகி போன குஞ்சம்மா ஐயங்காரிடம் கற்ற அரிச்சுவடியில் எழுந்த அசைக்க முடியாத அஸ்திவாரத்தில் ஒரு பெரிய மாளிகையை தன் கேள்வி ஞானத்திலேயே எழுப்பிக் கொண்டிருந்தார். தொடர்ந்து எந்த குருவிடமும் பயிற்சி எடுக்காமல் பாடத் தொடங்கிவிட்டார். அம்மாவின் கச்சேரிகளில் ஒரு சில பாடல்கள் பாடியவர் மெல்ல தனி கச்சேரி செய்ய ஆரம்பித்தார். அதன் பிள்ளையார் சுழி ஒரு சௌராஷ்டிர செல்வந்தரின் வீட்டு திருமணத்தில் போடப்பட்டது. யார் இந்த சின்ன பெண் அருமையாக பாடுகிறார் என்பதும், ஷண்முகவடிவின் பெண் நன்றாக பாடுகிறாள் தெரியுமோ என்பதும் மதுரை நகரம் முழுவதும் பேச்சாயிற்று. இசைக்கலைஞர்கள் கிராமபோன் இசை தட்டுக்கள் கொடுக்க ஆரம்பித்திருந்த காலம் அது. 4 மணி நேர கச்சேரிகள் செய்யும் ஜாம்பவான்கள் 45 நிமிடத்திற்குள் பாடுவதா என பொங்கி எழுந்து எதிர்த்தவர்களும் இருந்தனர். நம்மை விளம்பரத்திக் கொள்ள நல்வாய்ப்பு என அந்த இசை வடிவை ஏற்றவர்களும் இருந்தனர். இங்கிலாந்திலிருந்து வந்த இசைத்தட்டு கம்பெனி இந்தியாவில் சாஸ்திரிய இசைக்கு இருக்கும் மதிப்பை சரியாக உணர்ந்து வியாபார வாய்ப்பை நழுவ விடாமல் பெரிய வித்வான்களிடம் காலமெல்லாம் நிற்கக்கூடிய இசைத்தட்டுகளின் பெருமைகளை சொல்லி இசைத்தட்டு கொடுக்க சம்மதிக்க செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு ஷண்முக வடிவின் வீணைக்கும் வந்தது. இது அவருக்கு பணம் ஈட்ட ஒரு வாய்ப்பாக மட்டுமில்லாமல் அவரது புகழையும் பரப்ப உதவியது. இசைத்தட்டுகள் தந்திருக்கும் என கச்சேரிகளில் விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் தந்த சில இசைத்தட்டுகள் விற்பனை நன்றாக இருந்ததால் சென்னையிலிருந்து 1925 HMV கம்பெனியிடமிருந்து அவரது வீணை இசையை ஒரு புதிய இசைத்தட்டுக்கு ரெக்கார்டிங் பதிவு செய்ய அழைப்பு வந்தது. அப்போது இருந்த நவீன டெக்னாலஜிகளுடன் அதற்கு ஒரு ஸ்டூடியோவும் இருந்தது. முதலில் சோதனை, பின்னர் ஒரு மெழுகு தட்டில் அந்த இசை பதிவு செய்யப்பட்டு மிக பாதுகாப்பாக கல்கத்தாவுக்கு அனுப்பப்படும். அங்கு அது இசைத்தட்டுகளாக வடிவம் பெறும். இந்தியா முழுவதும் அனுப்பப்பட்டு விற்பனை ஆகும். இசைத்தட்டுகள் ஒலிப்பதிவு என்பது அந்த காலகட்டத்தில் மிகவும் சவாலான பணியாக இருந்திருக்கிறது. ஆரம்ப காலங்களில் இங்கிலாந்திலிருந்து நிபுணர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். பலமுறை ஒத்திகை பார்த்த பின்னரே ரெக்கார்டிங் செய்யப்படும். ஒரு சிறு தவறு ஏற்பட்டால் கூட முழுவதும் மீண்டும் பாட வேண்டும். சில சமயம் இது தொடர்ந்து சில நாட்கள் கூட நடைபெறும். இதற்காக அதிகமான சன்மானம் எதுவும் கிடைக்காததால்
வித்வான் ரெக்கார்டிங்களில் அதிக ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் சண்முக வடிவு இசைத்தட்டுகள் வருங்காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை புரிந்து கொண்டு இசைத்தட்டு பதிவு செய்வதை விரும்பி செய்து கொண்டிருந்தார். அந்த ரெக்கார்டிங்க்கு போகும்போது தன் 10 வயது பெண் சுப்புலட்சுமியையும் அழைத்து போனார் சண்முக வடிவு. தனது ரெக்கார்டிங் முடிந்தவுடன் சண்முக வடிவு, இவள் என் பெண், நன்றாக பாடுகிறாள், இவளது பாட்டையும் ரெக்கார்டாக போடுங்களேன் என்று HMV மேனேஜரிடம் கேட்டார். என்னது, இந்த சின்ன பெண் பாடுவதை யார் கேட்பார்கள்? அதற்கு இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும். இல்லை, நீங்கள் கேட்டுவிட்டு சொல்லுங்கள், மிக அழகாக பாடுவாள். HMV மேனேஜருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. மதிப்புக்குரிய ஒரு முன்னணி கலைஞரின், நன்றாக விற்பனையாகும் ஒரு இசைத்தட்டு தந்த கலைஞரின் வேண்டுகோளை தட்ட முடியவில்லை. சரி, நாளை கேட்பதற்கு ஒருவர் வருவார், அவர் கேட்டு சரி சொன்னால் பார்க்கலாம் என்றார். மறுநாள் காலை பரீட்சைக்கு காத்திருக்கும் மாணவியின் பதற்றத்துடன் அம்மா சண்முக வடிவும் எந்த கவலையும் இல்லாமல் சாதாரண சீட்டி காட்டன் துணியில் ஒரு வகை பாவாடை சட்டையில் இரட்டை பின்னலுடன் மகள் சுப்புலட்சுமியும் ஸ்டூடியோவில் காத்திருந்தனர். அன்றைய காலை பொழுதிலேயே சண்முக வடிவும் அவரது மகள் சுப்புலட்சுமியும் வந்து காத்திருந்த போதும் பாட்டை கேட்க வேண்டியவர் வருவதில் தாமதம் ஆயிற்று. HMV நிறுவனத்தில் இசைத்தட்டுக்கு பாடல்களை பதிவு செய்யும் ரெக்கார்டிஸ்டுகள் நல்ல சங்கீத ஞானம் மிக்கவர்கள். ஆனாலும் அவ்வப்போது வெளியாட்களை அழைத்து பாடுபவர்களின் குரல், தேர்ந்தெடுக்கும் பாடல்கள் பற்றி அவர்களிடம் கருத்து கேட்பார்கள். அன்று அப்படி அழைக்கப்பட்டிருந்தவர் ஓர் இசை விமர்சகர், பத்திரிகையாளர். நுழைந்தவுடன், சின்ன பெண்ணான இந்த கத்துக்குட்டியின் பாட்டை கேட்கவா என்னை அழைத்தாய் என்ற தொனியில் HMVயின் மேலாளரை பார்த்துவிட்டு போய் அறையில் அமர்ந்தார். சுப்புலட்சுமியை பாடு என்று சொன்னவுடன் மரகத வடிவும் செங்கதிர் வேலும் என்று 6 கட்டை ஸ்ருதியில் சங்கதிகளை உருட்டி ஒரு பெரிய வித்வானுக்கு உள்ள கம்பீரத்துடன் பாடினார். பகழிக்கூத்தர் என்பவர் முருகனை குழந்தையாக பாவித்து எழுதிய திருச்செந்தூர் பிள்ளை தமிழ். கடினமான சந்தங்களுடன் கூடிய இந்த பாட்டைத்தான் சிறுமி சுப்புலட்சுமி அழகாக இயல்பாக பாடினார். மரகத வடிவம் செங்கதிர் வெயிலால் வாகாய் வாடாதோ, மதிமுகம் முழுதும் தன்துளி தரவே வார்வேல் சோராதோ, கரமலர் அணை தந்து இன்புறு மடவார் காணாதே போமோ, கனமணி குலவும் குண்டலம் அரைஞான் ஓடே போனால்வார், பொறுமிய முலையும் தந்திட உடனே தாய்மார் தேடாரோ, புரவலர் எவரும் கண்டு அடிதொழுவார் போதாய் போதா நீர், சரவண மருவும் தண்டமிழ் முருகா தாலே தாலேலோ, சதுமறை பரவும் செந்திலை உடையாய் தாலே தாலேலோ. அந்த இசைக்கூடத்தில் இருந்தவர்கள் ஆச்சரியம் அடைந்தனர். உருவத்துக்கு சற்றும் சம்பந்தமில்லாத குரல், குழந்தைகளால் உச்சஸ்தாயியில் பாட முடியாது என்பதை உடைத்தெறிந்தாள் அந்த பெண். பாடி முடிந்ததும் ஒருவர் கைகளை தட்டினார். அம்மாவின் ஆசைக்காக பாட வந்திருக்கும் குழந்தை என்று எண்ணி பாட்டை கேட்க வந்த விமர்சகர் அசந்துதான் போனார். ஆனால் விமர்சகர்கள் நக்கீர பரம்பரையில் வந்தவர்கள் இல்லையா? அன்றைய சுப்புடுவான அவர், பாட்டு நன்றாகத்தான் பாடுகிறார், ஆனால் குழந்தை குரல் என்பது பிளேட்டை கிராமபோன் ரெக்கார்ட், கேட்கும்போது எளிதாக தெரிந்துவிடும் என்று சொன்னார். வேண்டுமானால் ட்வின் பிளேட்டாக போட்டு பாருங்கள் என சொல்லிவிட்டு போய்விட்டார். HMV நிறுவனத்தின் இசைத்தட்டுகளுக்கு பாடும் பாடகர்களின் தரத்துக்கேற்ப விலை வைத்து ரெக்கார்டுகளை விற்கவில்லை. எல்லா இசைத்தட்டும் ஒரே விலைதான் என்பதால் மேடைகளில் பிரபலமாகாதவர்கள் பாடியதை இசைத்தட்டாக வெளியிடாமல் இருந்தார்கள். ஆனால் காலப்போக்கில் கிராமிய இசை, நகைச்சுவை, கதா காலட்சேபங்கள் போன்றவைகளை வியாபார ரீதியில் வெளியிடுவதற்கான ஒரு யுக்தியை கையாண்டார்கள். அது அவர்கள் நிறுவனத்திலேயே ட்வின் என்ற ஒரு ரெக்கார்டுகள் தயாரிக்கும் நிறுவனத்தை உருவாக்கி கொண்டார்கள். இதன் இசைத்தட்டுகள் HMVயுடையதை விட
விலை மலிவானதாக இருக்கும். அந்த இசைத்தட்டின் வடிவில்தான் சுப்புலட்சுமியின் முதல் இசைத்தட்டு பாடல் பதிவாகி இருக்கிறது. இதுதான் இந்தியாவின் முதல் மிக இளம் வயது பாடகியின் இசைத்தட்டாக இருந்திருக்க வேண்டும். அதுவும் தமிழில் பாடிய பாட்டு. போதிய குறிப்புகள் இல்லாததால் இந்த அரிய சாதனை பதிவு செய்யப்படாமல் விடுபட்டு போயிருக்கிறது. திரு கே. சுவாமிநாத் என்ற ரசிகர் இந்த பாடலை இன்று நாம் கேட்கும் வண்ணம் யூடியூபில் வெளியிட்டிருக்கிறார். தன்னம்பிக்கை தொனிக்கும் அந்த குரல் ஸ்ருதி சுத்தத்துடன் தெளிவாக ஓங்கி ஒலிப்பதை கேட்க ஆச்சரியமாக இருக்கிறது என்கிறார் கேட்ட எழுத்தாளர் இரா முருகன். பதிவு செய்தபின் அந்த மெழுகுத்தட்டு கல்கத்தா போய் இசைத்தட்டாக வெளிவர 1 மாதம் ஆகியது. கிராமபோன் ரெக்கார்டுகளில் பாடலின் பெயரோடு பாடகர்களின் பெயரை அச்சிடும் வழக்கத்தை கொண்டு வந்தவர்கள் HMV நிறுவனத்தினர். ஊரின் பெயரை அல்லது இனிஷியலுடன் பெயரை போடுவது வழக்கமாயிருந்தது. சுப்புலட்சுமியின் ரெக்கார்டில் பெயரை போட கேட்டபோது மதுரை சண்முகவடிவின் மகள் சுப்புலட்சுமி MS என்ற இனிஷியலோடு பெயர் கொடுக்கப்பட்டது. சுப்புலட்சுமி MS சுப்புலட்சுமியாக அவதாரம் எடுத்தது அந்த கணத்தில்தான். HMV நிறுவனமே ஆச்சரியம் அடையும் வண்ணம் பிளேட்டுகள் விற்று தீர்ந்தன. முதல் பாடலின் அடைமொழியோடு எவரி மாட MS பெயரில் மேலும் சில இசைத்தட்டுகள் வெளிவருகின்றன. தமிழகத்தின் பல நகரங்களில் கச்சேரிக்கு அழைக்கப்படுகிறார். இந்த தனி கச்சேரிகள் கிராமபோன் பிளேட் புகழ் MS சுப்புலட்சுமியின் கச்சேரி என்றும் அறிவிக்கப்பட்டன.
2004 அன்னையின் பெயரையும் தந்தையின் பெயரைப் போல முன்னெழுத்தாக போட்டுக்கொள்ளலாம் என்ற சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் 1925 தன் பெயரை மகளின் பெயருக்கு இனிஷியலாகச் சொன்னது தேவதாசி குல வழக்கமா அல்லது தன் கலை குடும்ப வாரிசு என்பதை நிலைநிறுத்த சண்முக வடிவு செய்த முடிவா என்பது தெரியவில்லை. ஆனால் அன்று இனிஷியலாக இழப்பட்ட இந்த 2 எழுத்துக்கள் இன்றும் ஒரு நல்ல இசையின் அடையாளமாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் வி. ரமணன். ஆசிரியர் குறிப்பு: எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான திரு ரமணன் அரசியல், சமூகம், வரலாறு, பொருளாதாரம், வாழ்க்கை கதைகள் என பல விரிவான தளங்களில் தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொண்டு எழுதுபவர். பயண நூல்கள், தொழில் முனைவோருக்கான நூல்கள், வாழ்க்கை கதைகள், வரலாற்று நிகழ்வுகள் என பல தளங்களில் 15க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருப்பவர். இவரது கடைசி கோடு திருப்பூர் தமிழ்ச்சங்க பரிசு பெற்ற புத்தகம். இவரது நேருவின் ஆட்சி பதியம் போட்ட 17 ஆண்டுகள் புத்தகம் டெல்லி பல்கலைக்கழக தமிழ் பிரிவில் குறிப்பு புத்தகம் ரெஃபரன்ஸ் புக் ஆக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இசை அரசி MS அவர்களின் வாழ்க்கை கதையை சொல்லும் காற்றினிலே வரும் கீதம் இவரது படைப்பு. கல்கி வார இதழ், கல்கி ஆன்லைன் இதழ்களின் பொறுப்பாசிரியராக பணியாற்றியவர்.